கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்க சிவசாமி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் உங்களுக்குலாம் தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர் இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. இந்த தொடங்குல இருந்து பல சிக்கல்களை அந்த கட்சி சந்திச்சிருந்துச்சு. பல உட்கட்சி பூசலுக்கெல்லாம் பேர் போன ஒரு கட்சியாக தான் அந்த கட்சி இருந்துச்சு. தற்போது ஒரு புதிய ஒரு பிரச்சனையா அஜித்தா, தூத்துக்குடியை சேர்ந்த அஜித்தா என்பவர் ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. செத்தாலும் செத்துருவோம், ஆனா எங்க உரிமையை விடமாட்டோம்னு ஒரு கருத்தை மையப்படுத்தி பனையூர்ல தர்ணால ஈடுபட்டு இருக்காங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் என்ன பண்ணார்னா வந்தாரு. அவங்க முன்னாடி காரை மறைக்கிறாங்க. பேம்போல பனையர் ஆபீஸ்குள்ள போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. பின்வாசல் வழியாக புஷியானந்த் ஓடிட்டாரு. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன் போன்ற முக்கிய புள்ளியெல்லாம் எங்க பதுங்கியிருக்காங்கன்னு தெரியல. களத்துல காணாமல் போயிட்டாங்க. தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல திமுக செய்யக்கூடிய சில நன்மைகள்ல சில குறைகள் இருக்கும்போது கதறிக்கிட்டு இருப்பாங்க. தற்போது எங்கேயும் ஒரு கதறலையும் காணா. ஈரோடு மீட்டிங் அப்புறம் எங்க ஓடி ஒழிஞ்சாங்கன்னு தெரியல. இது ஒரு புறம். அப்ப இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்பதை பத்தி தான் அந்த காணொலி நம்ம பார்க்க வேற ஒன்றும் இல்லைங்க. விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விஜய் மக்கள் இயக்கம் தான் பொதுவாக இருக்கும். அதான் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பேர் போன ஒரு இதுதான். முதல்ல விஜய் நற்பணி மன்றமா இருந்துச்சு. அப்புறம் விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும். நீங்க கூட பார்த்துருப்பீங்க. இப்படி விஜய் ஒரு கையை நீட்டியிருப்பாரு. நீட்டிட்டு உன்னால் முடியும், மேலே உழைத்துடு உயர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் உள்ள ப்ளூ இருக்கும். அந்த விஜய் மக்கள் இயக்கம் முதல் நற்பணி மன்றமா இருந்தது, மக்கள் இயக்கமா மாறுது. அப்புறம் தளபதி விஜய் மக்கள் இயக்கமா மாறுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பல நபர்கள் பூவே உனக்காக சக்சஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா பல நபர்கள் எஸ்எஸ்சி அவருக்கு ஏற்கனவே அவருடைய டைரக்ஷன் பண்ணும்போது அவருக்கு ரசிகராக இருப்பாங்க. அவங்களாம் அவங்க மையம் நடிக்க வரும்போது பார்த்தோம்னா மதுரையில் பிற நபர்கள்லாம் இருக்காங்க. இன்பராஜன் ஒரு அன்னை கூட இருக்காங்க. அப்போ இவங்களாம் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் நாளைய திருப்புன்னு ஒரு படம் நடிக்கும் போதே இவங்களாம் தங்களோட ரசிகராக மாற்றிக்கிட்டு விஜய் அவர்களுக்கு நற்பணி மன்றம் பண்ணிட்டு ஒரு படத்துக்கு பாலாபிஷேகம், அப்புறம் வீர அபிஷேகம் வரைக்கும்லாம் போனாங்க. 200 கேட்ட 2000 வரைக்கும் குத்தலாம். அது ஒரு புறம். இப்படி இருக்க ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அஜித் அவர்கள். இவங்க ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன்ற மாதிரி ஒரு கருத்து வருது. இன்னைக்கு செய்தியை பார்த்தேன். தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு 20 வருஷங்களுக்கு மேலாக விஜய் அவர்களுக்கு உறுதுணையா தூத்துக்குடி மாவட்டங்களில் பல நலத்திட்டங்கள், இப்போ அண்மையில் நடந்த அந்த புயலப்போ கூட போய் பல வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்களா தூத்துக்குடி திருநெல்வேலியில். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் அவங்க செய்தியில் சொல்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்பயுமே உழைத்தவர் பொறுப்பு கேட்குற நியாயம் தானே. ஆனால் நேற்று ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன், அப்புறம் நாஞ்சில் சம்பத், அருண் ஐஆர்எஸ், புஷியை தவிர புஷியை இடையில வந்தவர் தான். அப்போ இப்படி இருக்கவங்களுக்குலாம் மாநில பொறுப்பு, முக்கிய பொறுப்பு போடும்போது களத்தில் வேலை பார்த்துருக்காங்க. ஆதவ அர்ஜுனா ஒரு கத்திட்டு போயிடுவார். நிர்மல்குமார் வருவார். அவர் தான் ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உளறி கொட்டிட்டு போயிடுவார். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பான்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா முதல் விசிகாவில் இருந்தார். அப்புறம் விசிகாவை விஜயோட இணைக்குன்னு பார்த்தாரு. அது முடியலை. அண்ணன் திருமாவளவன் செவுட்டில் அடித்து பற்றிட்டார். ஒழுங்க ஓட்டா அப்படின்ற மாதிரி உடனே தாவேகாட்ட நேரடியாக போயிட்டாரு. இடையில ஒரு அம்பேத்கர் நிகழ்ச்சி கூட நடத்தினார். உங்களுக்கு தெரியும். நிர்மல்குமாரை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியதே கிடையாது. அவர் பாஜக, அதிமுக, அப்புறம் பாஜக திரும்பி இங்கே வந்திருக்காரு. அதே மாதிரி செங்கோட்டையன் நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்து ஆளுன்னு சொல்லி இருக்கக்கூடியவர் தற்போதைய எம்ஜிஆர் விஜய்ன்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கு வந்துட்டாரு. அருண் ஐஆர்எஸ் இவர் தெரியும். ஒரு பாஜக துறைய ஒரு நபர் தான். இவர் முக்கிய துறைகள்லாம் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் நாஞ்சில் சம்பத் பல இடங்களில் வாடகைக்கு ஒரு தலைவராக தற்போது இருக்கக்கூடியவர். அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு 4 கூட்டத்தை பேசினேன், என் வாழ்க்கை என் வகுத்துக்கு ஏதாவது பேசிட்டு போவேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் புஷியானந்த் அவர் ஒரு நம்பிக்கை துரோகி. எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்காரோ அது மாதிரி இவர் ஒரு நம்பிக்கை துரோகி தான் புஷியானந்த். இவங்களுக்கெல்லாம் எதில் குறைஞ்சவங்க இந்த அஜித் தான். நம்ம கேள்வி இதுதான். இப்போ சாமுவேல்ன்ற ஒரு அண்ணனை மாவட்ட சேவை போட்டிருக்காங்க. அவரை பற்றி நமக்கு பின்னணி இன்னும் சரியாக தெரியல, தகவல் தெரியல. ஆனால் உழைத்தவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். எந்த ஒரு கட்சியுமே இப்போ திமுக இருக்குங்க. நீங்கள் அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6-7 முறை ஆட்சி செஞ்ச கட்சி. ஆனால் அந்த கட்சியிலேயே ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட இப்போ உங்களுக்குலாம் தெரியும். எல்லோரும் நம்முடன், ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி பல திட்டங்கள் திட்டும்போது ஒரு தொகுதியுடைய அந்த கட்சி அந்த என்னதான் பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒரு மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு அமைச்சர் இருப்பாங்க, மாவட்ட செயலர் இருப்பாங்க. ஒரு மாவட்டத்தில் 2-3 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில் ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், கிளை செயலாளருக்குலாம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க பொது சமூகத்தை, மக்களோட இவங்க தான் நேரடியாக பழகுவாங்க. ஏன்னா மாவட்ட செயலர் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, நேரடியாக போயிட்டு அங்கே எந்த நிகழ்ச்சியும் அதை அட்டன் பண்ணி பேச வந்துடுவாங்க. கிளை செயலாளர் தான் அங்கே எல்லா நிகழ்ச்சியும் ரெடி பண்ணுவார். அங்கே
திமுகவுக்கு எப்படி பலம் இருக்கு, அதிமுக பத்தி இங்க பேச தேவையில்ல, அது ஒரு கூறுகட்ட குப்பை, அந்த குப்பையை பத்தி நம்ம பேச வேணாம், நம்ம இங்க சொல்லுவோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கள நிலவரம் என்ன, ஒரு 200 ஓட்டு இருக்குன்னா எத்தனை ஓட்டு நமக்கு விழுகும், எத்தனை ஓட்டு வந்து எதிர்கட்சிக்கு விழுகும், எத்தனை வாக்காளர் வந்து புது ஆளு, எத்தனை வாக்காளர் வந்து பழைய ஆளு, நம்ம பழைய கருத்துக்கள்லாம் பேசியிருப்பாங்க. இப்படி பேசி அந்த கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது தான் திமுக செட்டப். நான் தாவிக்கா எடுத்துக்கோங்க, எல்லாம் மாவட்ட செயலாளர் தான். அதுல பல பேர்கிட்ட வந்து எத்தனை லட்சம் கொடு அத்தனை லட்சம் கொடு, ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து போற போக்குல சொல்றது கிடையாது. ஏன்னா கட்சியை விட்டு போனவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பணம், பதவி, அதிகாரம், அதை தான் தாவேக்கள் வந்து முக்கியமா பாக்குறாங்களே தவிர இந்த கட்சிக்காக உழைச்சவங்களை யாரும் பார்க்கல அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த வேலை தான் அஜித் அவர்கள் வந்து உங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு படம் தெரியும் உங்களுக்கு சர்க்கார்ல, ஆனா அந்த நாட்டை மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ வெளிநாட்டுல வந்து பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருப்பாராம். ஒரு ஓட்டு போட வருவாராம். அப்படியே ஓட்டு போட வந்த இடத்துல ஒரு ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்களாம். அப்படியே உடனே அவர் வந்து விடாம கோர்ட் வரைக்கும் போனாராம். அப்புறம் போயிட்டு 49B எல்லாத்துக்கும் தெரியும், 49B ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே சோசியல் மீடியாவில் வைரலாக்குவாராம். அப்படியே வராரு சீமான கடந்த காலங்களில் பண்ணுற மாதிரி தான் அவர் பண்ணாரு. அப்படியே வந்துக்கிட்டு எலெக்ஷன் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் கூட என் ஓட்டை போட்டுட்டு போலான்னு தான் பார்த்தேன், ஆனால் இங்கே இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண போகும்போது சென்னையில் ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பாரு. அங்கே தக்காளியை கொண்டு அடிப்பாங்க, அப்புறம் அதுன்னு போட்டு வசப்பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் மீன் வேண்டா அப்படின்னு சொல்லுவாப்புல தலைவன். இதுல எங்க ஒரு பெரிய கூத்துனா, இந்த அக்காவே இப்போ பிரச்சனை பண்றாங்க பாருங்க வண்டியை மறிச்சு, அந்த அக்காவே ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க. அங்கே தூத்துக்குடியில நாடார்கள் பெரும்பான்மையா இருக்காங்க அப்படின்றனால இவர் வந்து சொல்லுவார், நான் மாற்றத்துக்கான ஆளு, நான் மாற்றி யோசிப்பேன், எங்கள் கட்சியெல்லாம் பார்த்தீங்களா மற்ற ஆள் மாதிரிலாம் நான் கிடையாது, ஏன்னா நான் வந்து ஒரு புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஆரம்பிப்பார். கட்சியை வந்து தோழர்கள்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நண்பன் நம்பின்னு மேடையில் பேசுறது. ஒரு 5 கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், அப்புறம் காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், இவங்களை வந்து என்னுடைய கொள்கை தலைவர் சொல்லிட்டு அவங்கள பற்றி எந்த ஒரு மீட்டிங்கும் பேச கிடையாது. இந்த மாதிரியான பல உருட்டுகள்லாம் உருட்டுகளே பெரும்பான்மையாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இப்படி மீனவர்னு சொல்லிட்டு பேசியிருக்க ஒரு நபர் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்டு வராங்க, ஒரு மாவட்ட சேவை இருக்க எங்கிட்ட ஒன்று கேளுங்க, நாங்கள் தானே ஃபீல்டில் வேலை பார்க்குறோம், இப்போ அண்மையில எஸ்ஆருக்கு எதிராக கூட நான் ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தேன், அதுக்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து பல போராட்டங்கள்லாம் நடத்திருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. என்னமோ உங்கள் கட்சிக்காக உழைச்சிருக்காங்களே, அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்க வந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நீ நியாயமான தலைவராக இருந்தா ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாலும் என்னால் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈஸியாக சந்திக்க முடியல அப்படின்னு ஒரு கருத்து வச்சோன்னா உடனே ஸ்டாலின் அவர் வந்து கூப்பிட்டு அவங்க வந்து சந்திச்சு பேசினார். ஏன்ப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, இது பண்ணணுமா அப்படிலாம் கூப்பிட்டு கேட்டார். அப்போ உன் கட்சிக்கு உன்னை நேரடியாக வந்து மறிக்கிறாங்கன்னா ஏதோ வந்து உங்களை வந்து வண்டியை நான் நொறுக்க போனாங்களா, விஜய் வந்து கழுத்தை பிடிச்சி தத்தான ரோட்லேயே எடுக்க போகிறாங்க, ஏதோ என்னன்னு உங்களை முறையிடுவாங்க, இந்த மாதிரி எங்களெல்லாம் இது பண்ணீங்கண்ணே, ஏன்னா இப்படிலாம் பண்ணீங்க, அது ரொம்ப தப்புங்கண்ணே அப்படிலாம் சொல்ல தானே இது பண்ணுவாங்க. ஆனால் அவர் கண்டுக்கிறாம போறாரு பாருங்க. இவர் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு. அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. சரி உள்ள போனையே, பனையூருக்குள்ள உள்ள போனையில இவங்களையாவது கூப்பிட்டு வச்சு, ஏமாங்க வாப்பா, ஏய் புசிய அந்த கூப்பிட்டு வாப்பா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வாப்பா, என்னம்மா அவனுக்கு பிரச்சனை, அந்த வழக்கமா சொல்லுவீங்களே, ஏய் என்னம்மா அவனுக்கு பிரச்சனை, ஏமா கதி இருக்கா, ஆமா அவனுக்கு என்னம்மா, அவனுக்கு ஒரு பொறுப்பு போட்டு தருங்க, வந்தாளுக்குலாம் பொறுப்பு போட்டு தானே இருக்க, புசிக்கு போட்ட, ஆதவர்ஜனாவுக்கு போட்ட, நிர்மல்குமாருக்கு போட்ட, செங்கோட்டனுக்கு போட்ட, ஏன் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆளுக்கு பொறுப்பு போறேன்னா அவங்க என்ன வருது, எங்க எரியுதுன்னு கேட்குறேன். ஏன் உழைக்கிறவங்களுக்கு ஏன் பொறுப்பு போட மாட்டேறீங்க, இதுல வந்து தமிழ்நாடே நான் காப்பாற்ற போறேன், 41 பேர் செத்தாங்க, அவங்களோட இது வரைக்கும் கூட அந்த ஊருக்கு போய் பார்க்கல, கரூர் பக்கமே கருணா பயந்துக்கிட்டு இருக்க, அவங்கள கூட்டு வந்து தனியார்ல ஒரு மண்டபத்தை போட்டுக்கிருக்க, உன்னை சந்திக்க வந்தவங்கள பார்க்க மாட்டேன். அப்ப எந்த வழியில இருக்குன்னு பாருங்க. இதுல என் கட்சியில ஒரு பெரிய கூத்த பாருங்க, புஷியான வந்து பின்வாசல் வழியா ஓடிட்டாரு. ஏன் அப்ப பின்வாசல் ஓடுற அளவுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ட்ட கூப்பிட்டு பேசுற அளவுக்கு உன்கிட்ட திறமை இல்லையா? நீலாம் எப்படி ஒரு கட்சியெல்லாம் அடுத்த கொண்டு போயன்னு தெரியல. அவங்க நிக்க இது பண்றாங்க, அவங்களுக்கு கோரிக்கை, அவங்க அந்த அம்மா காமிக்கிறாங்க டாக்குமெண்ட்லாம், பாருங்க எவ்வளவு நான் வேலை பார்த்துருக்கேன், இப்போ பொறுப்பு போட்டுருக்காங்களா, அவரோட வேலையெல்லாம் காமிக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஜயோட நோக்கம் பணவி, பதம், அதிகார வெறி, 2026 தேர்தல் எப்படியா ஜெயிக்கணும். இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் நடத்திட்டாராங்க கேளுங்க. ஏதாவது பிரஸ் மீட் நடத்தி மேடைக்கு மேடை போனா போதும், ஸ்டாலின் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னா பல கருத்துக்களை வைக்கிறாப்புல. ஏதாவது ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா தமிழ்நாட்டு நலம் சார்ந்து? அப்ப நீலாம் எதுக்கு எதிர்கட்சின்னு சொல்ற? இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்லாம் பார்த்தோம்னா ஃபீல்டு ஒர்க் அப்படி பார்ப்பாங்க, நமக்கு நாம பயணம் சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா கிராம சபை கூட்டம்னா பல கூட்டங்கள் நடத்திக்கிருப்பாங்க. 100 நாட்கள்ல உங்களுடைய என்னென்ன குறைகளோ அதெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்வோம் சொல்லிட்டு தகுதி வாய்ந்த குறைகள்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் அரசுனால பண்ண முடியுமோ அதுக்காக வந்து எனக்கு ஆளுக்கு அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடி போடுங்கன்னு சொன்னா அந்த குறைகளை நான்
இது பூர்த்தி பண்ண முடியாது. அப்ப என்னென்ன உங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் இருக்கு, நிலம் இல்லை, எங்களுக்கு வீடு கட்டணும், இந்த லோன் கொடுங்க, என் பிள்ளை படிக்குது அவங்களுக்கான லோன் கொடுங்க, எங்களுக்கு வந்து தொழில் தொடங்க சில கடன் கொடுங்க, மகளிர் சுய தொழில் குழு மூலமா எங்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டம் கொடுங்கன்னு சொன்னா அதை பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னு நினைச்ச இவர்கள் வந்து அவங்க ஓரளவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா இவரை பாருங்க எதுவுமே பண்ண கிடையாது. அப்ப இவரோட விஜய் அவர்கள் நம்ம இந்த காணொலி ஏன் சொல்லணும்னா, விஜய் அவர்களை திட்டியோ இவரை திட்டி நம்ம ஏதாவது இவர் புகழ்ல இருந்து நம்ம ஏதோ வருமானம் பார்க்க போற மாதிரி பல கருத்துக்களோட சொல்லுவாங்க. அதுக்காகலாம் கிடையாது. ஏன்னா ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு தீவிக்கல கிடையவே கிடையாது. யாரும் வந்து மாவட்ட செயலை கட்டுப்புற கிடையாது. இப்போ புதுசா போட்டிருக்காங்களே அவங்க பின்னாடி கூட நாளை பின்ன ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமே யாரும் போறதில்லை. ஆனா உழைத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஏன்னா அந்த அஜிதாக்காரங்க பார்த்தோம்னா கண்ணீர் மழுக்க நிக்கிறாங்க. அப்படியே போறாப்புலங்க, ஒரு நாயோட கேவலமா பார்த்துட்டு போறாருன்னா அப்படி எப்படின்னு பாருங்க. அவங்களாம் எதுவும் பண்ணிக்கிட்டாங்கன்னா யாருக்கு இது? நாங்க செஞ்சா பாருங்க, நாங்க பொறுப்பு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நாங்க எந்த இலைக்கும் போவோம், எங்க உயிரவே போனா பணம் பரவாயில்லன்னு சொல்றாங்களே. உங்களுக்குலாம் என்னங்க இருக்கு? உங்களுக்குலாம் ஈவு இறக்கம்லாம் கிடையாதா? விஜய் மனிதனான்னு கேட்கிறேன். அப்படியே போற பணிவுரை அந்த கேட்டு ஒரு 50 மீட்டர் தான், அந்த 50 மீட்டருக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேச முடியலையா? உள்ள போயிட்டு திரும்பி போறீங்களா? அதே வழியா தானே? அப்போ உங்களுக்குலாம் பாருங்க, இவங்கெல்லாம் நம்பி பல தொண்டர்கள் இருக்காங்க. இடையில பார்த்தோம்னா சூடா சுண்டல், தாவேக்கானா மெண்டல்ன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபன்னியெல்லாம் போட்டுருக்காங்க. இன்னொரு பாப்பா என்னன்னு தெரியல, அது ஏன்னு வேற சொல்றாங்க, உண்மையா என்னன்னு தெரியல. அந்த பாப்பா என்னன்னா, விஜய் படமே டிவியில போட மாட்டாங்க, நாங்க எப்படிங்க படம்லாம் பாக்குறது அப்படின்னு ஒரு கருத்தை வைக்குது. அப்ப இவங்கெல்லாம் இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி? 267 தொகுதி இருக்கு, நாங்க 267 தொகுதி, ஏன்னா 234க்கு 264 மாதிரி கேட்கறது வந்து. அப்புறம் இன்னொரு ஆளு என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு 30 சீட்டு ஜெயிப்பாருங்க, ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி பல ட்ரோல்கள் தான் இவங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொருத்தர் எனக்கு 2000 சம்பளம், நான் இங்க வந்திருக்கேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப இதுதான் தாவேக்கான்றது. இந்த இடத்துல வந்து இந்த அஜித் அம்மானா போராடிக்கு இருக்காங்க. நீங்க உங்களை எப்படி வந்து கட்சியில பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, உங்க கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, அவங்க அப்பாவே ஒதுக்கி வச்சாருதான். அப்ப நீங்க வந்து இப்பயே வந்து இன்னொரு கட்சியில வந்து சேர்ந்து வேலை பார்க்கறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவர் படம் நடிக்க போயிடுவாரு. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, எலெக்ஷன்ல ஏதாவது உங்களுக்கு நீங்க திரும்பி சண்டை போட்டு ஏதாவது ஒரு சீட்டை வாங்கி நீங்க ஒரு 5-10 லட்சத்தை கடனாருன்னா வாங்கி செலவு பண்ணிட்டு, எப்படியும் தாவேக்கா அலை எங்கேயும் ஒன்றும் கிடையாது. சோசியல் மீடியால தான் அந்த அலை இருக்குது. கடந்த காலங்களில் சீமானுக்கு அந்த அலை இருந்துச்சு. அது தற்போது விஜய் கொஞ்சம் இருக்குன்னு வைங்களேன். ஆனா இந்த அம்மா வந்து கூடிய சீக்கிரம் வந்து வேற கட்சிக்கு போறது நல்லது என்பதை நம்மளுடைய இந்த நேர்காணல் மூலியமா நம்ம தெரிவித்துக் கொள்ளுமே தவிர, விஜய் அவர்கள் நம்பி யாரு போனாலும் சரி, இந்த பெண்ணுக்கு நடந்த அந்த அஜிதாவுக்கு நடந்த நிலைமை தான் மற்றவங்களுக்கு என்பதை வந்து இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி வந்து இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா பார்த்துருக்கீங்க. மிக்க நன்றி.